அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல நெறைய இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம சேனல்ல இன்னும் 70% நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேபி நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால எங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். அதனால இன்னும் நெறையா உங்களுக்கு தேவையான கன்டென்ட்ஸ் நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா கேட்கிறத எங்களால கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்றத மறந்துடவே வேண்டாம். அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போயிடுவோம். இன்னைக்குள்ள ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, சார் ஃபண்ட் எப்படி ரீஃபண்ட் ஆகும்? அதான் இன்னைக்கு கொஸ்டின்ஸ். அதுல ராகா ஸ்ரீராம், அ ராகா ராகா ஸ்ரீ ரமேஷ் கண்ணன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. சார் சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு அலாட் ஆன சீட் வேண்டாம்னா, எப்படி சார் நம்ம ஃப்ரீ எக்ஸிட் ஆகுறது? அங்க ஃப்ரீ எக்ஸிட்ன்ற அதாவது எப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு. பட் ஆனா யூ ஆர் நாட் விஷ் டூ கன்டின்யூ. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு அதுல ஃப்ரீ எக்ஸிட் அ ஐ மீன் சீட் அலாட்மெண்ட் ஆன சீட்ட நீங்க என்ன பண்ணணும், அவங்க டேட் குடுப்பாங்க. சரியா? இந்த டேட்குள்ள நீங்க வந்து ஃப்ரீ எக்ஸிட் வந்து அங்கேயே குடுத்துட்டு நீங்க ரிலீவ் ஆயிடலாம். அப்படி ரிலீவ் ஆயிட்டீங்கன்னா, நீங்க காலேஜுக்கு போய்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இல்ல. சரியா? அவங்க குடுக்குற டேட்ல நம்ம வந்து ஃப்ரீ எக்ஸிட் குடுத்தே வெளிய வந்துரலாம். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்தது ரீஃபண்ட் எப்படி பண்ணுவாங்க? அடுத்தது நம்ம எந்த அக்கவுண்ட்ல இருந்து 2000 பே பண்ணோமோ, அந்த அக்கவுண்ட்க்கே தான் திரும்பி பண்ணுவாங்களா சார்? அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரி. என்ன சொல்றான் அப்படின்னா, ஆஸ் ஃபார் ஏஐசிசிசி என்ன சொல்றான்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் டு விசிட் ஏஐசிசிசி வெப்சைட் சாரி ரெகுலர்லி ஃபார் அப்டேட்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு ரிசல்ட் நோட்டீசஸ் அண்ட் ரீஃபண்ட் செக்யூரிட்டி மணி அப்படின்றதையும் கொடுத்துட்டான். சரி, அதன் பிறகு சார் விச் ஒன் டு கிளிக் ஆல்டர்ட் அமௌண்ட் ஆர் ஆக்சுவல் அமௌண்ட். ஆக்சுவல் அமௌண்ட் தான் நம்ம கொடுக்கணும். அங்கே நம்ம முன்னாடி ஸ்டேஜில் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கோமோ, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் டீம்டு யூனிவர்சிட்டி ஏதாவது ஆயுர்வேதில் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு சேர்த்து 55,000 சேர்த்து பண்ணணும். அதனால் நீங்கள் சித்தா மட்டும் செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 21,000 அல்லது 20,500 என்ன கோட்டா பேஸில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரும். சரியா? அதுதான் விஷயம். சரியா? அப்புறம் காவ்யா கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டுச்சா ரீஃபண்ட் ஆக? சரி, அடுத்து பார்ப்போம். அதன் பிறகு சரி, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் கஸ்டோடியன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். சரியா? கண்டிப்பா இந்த விஷயம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியணுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவ உங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ ஹூ இஸ் த ஃபினான்ஷியல் கஸ்டோடியன்? முதல்ல உங்க பணத்த யார் வச்சிருக்க போறா? என்டிஏவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங் நடத்தக்கூடிய ஏஐசிசிஓ அப்படி கிடையாது. நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் ஒரு ஸ்டாச்சுவரி பாடி. அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழ வராங்க. அவங்க தான் இதுக்கு ஃபினான்ஷியல் கஸ்டோடியன். அவங்க தான் இந்த அமௌண்ட்டுக்கு பொறுப்பு. சரியா? அவங்களுடைய பொறுப்புல நேஷனல் ஐ மீன் ஏஐசிசியும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் சேர்ந்து இவங்களோட பொறுப்புல இந்த அமௌண்ட்டை வந்து நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ ரீஃபண்ட் பண்ணணுமோ அந்த சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. சரி, ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி மணி வில் பி ரீஃபண்டட் டு த கேண்டிடேட் ஆஸ் பர் த கவுன்சிலிங் ஷெட்யூல் டு த பேங்க் அக்கவுண்ட் credit card from which payment of counseling fee has been made for ஏஐசிசிசி அண்ட் யூஜி கவுன்சிலிங். அதாவது ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் அப்படின்றது எந்த கார்டில் நீங்கள் எந்த பேங்க்கில் பே பண்ணீங்களோ தயவுசெய்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட வேண்டாம். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இதனோட நுணுக்கங்கள் நிறைய கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். சரியா? ஸோ ரீஃபண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பே ஆகிடும். சரி, இப்போது அதில் உங்களுக்கு வந்து ரூ. 500 அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணீங்களா, அது வராது. அது வந்து நான் ரீஃபண்டபிள். அதில் 1000 பே பண்ணீங்கன்னா அது வராது. இதே வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 5000 பே பண்ணியிருப்பீங்க, அது வராது. ஸோ மீதம் உள்ள அமௌண்ட் தான் வரும்னு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஒரு சில கேசஸில் நீங்கள் ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் அவங்க அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அவங்க கைக்கு அமௌண்ட்டாக கொடுத்துருப்பீங்க. சரியா? ஸோ அப்போ அந்த இடத்துல என்னென்னா, ப்ரௌசிங் சென்டரை அடிக்கடி மாற்றாதீங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் லாஸ்ட்டு வர இதே ப்ரௌசிங் சென்டரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட் ரீஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் மெசேஜாக வரும். ரெஜிஸ்டர்ட் நம்பருக்கு கூடவே வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ரீஃபண்டட் ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு எப்படின்னா, முதல்ல எல்லா ஸ்டேஜ் ஆஃப் கவுன்சிலிங்கும் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து 2 to 14 டேஸில் அமௌண்ட் வந்து வரும். சரி, அதன் பிறகு should the security money be refunded if a candidate is not allotted a seat through ரவுண்ட் ஆஃப் ஏஐசிசிசி யூஜி கவுன்சிலிங்? சார் ஏஐசிசிசி யூஜி கவுன்சிலிங்கில் எந்த ரவுண்ட்லேயுமே எனக்கு அலாட் ஆகலை அப்படின்னா, ஏன்னா இது நிறைய கேட்குறாங்க. சரியா? அலாட் ஆகலைன்னா அமௌண்ட் வந்துருமா அப்படின்னா, கண்டிப்பாக அமௌண்ட் வந்துடும். இஃப் த கேண்டிடேட் இஸ் நாட் அலோவ்டு எந்த சீட்டுமே கிடைக்கல யூஜி கவுன்சிலிங் ஏஐசிசிசி கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் எல்லா ஸ்டேஜும் பண்ணிட்டீங்க, எதுலேயுமே கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் எந்த கிரெடிட் கார்டு மூலியமாவோ எந்த பேங்க் மூலியமாவோ
அல்லது என்ன மோடில் பே பண்ணீங்களோ அதே மோடில் உங்களுக்கு ரீஃபண்ட் செய்யப்படும் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்கு. நிறையா சமயத்தில் உங்களோட டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டுலேயே போயிட்டு நீங்களே வந்து ரீஃபண்ட் மேக்கிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் அந்த ப்ராசஸ்லாம் எதையும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். தேவையில்லாத அது ப்ராசஸ் இது. அவங்களே லிஸ்ட் விடுவாங்க. செலக்ட் ஆகாத நேம் உங்கள் நேம் இருக்கும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேம் வந்துடும் அப்படின்னு, அந்த அமௌண்ட் வந்துடும் அப்படின்றது ஒரு தெளிவு. அடுத்தது, சார் வென் வில் த ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி மணி வில் பி ரீஃபண்டட்? எப்போ கிடைக்கும்? ஆம் ஐ எலிஜிபிள் ஃபார் தி ரீஃபண்ட் பாலிசி? ரீஃபண்ட்ஸ் வில் பி இனிஷியேட்டட் எப்போ யூஜி கவுன்சிலிங் எல்லாமே முடியுதோ. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் ரவுண்ட் ஒன்லேயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன், அதுலேருந்து 10-2-3 நாளில் வந்துருமா? ஏன்னா நான் அதை வச்சு நான் ஸ்டேட் கவுன்சிலிங் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. இது போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டு அந்த 3 ரவுண்ட்ஸு அல்லது ஸ்டே வேக்கன்சி ரவுண்டா எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வரும். அதனால் இது ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத இந்த அமௌண்ட் வந்த பிறகு தமிழ்நாடு கவுன்சிலிங் போய்க்கலாம் முடிவு பண்ணாதீங்க. ஸோ தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி அமௌண்ட்டை வந்து பிரித்து வைங்க. ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு என்னென்ன மாதிரியான அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்ற வீடியோ இன்றைக்கி காலையில் ஒன்று பப்ளிஷ் ஆகிருக்கு. கவர்மெண்ட் சீட்டுக்கு ஈவினிங் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டாக பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதையும் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. சரியா? எவ்வளோ அங்கே கவுன்சிலிங் வெனியூவில் பே பண்ண வேண்டியும் இருக்கும் அப்படின்றத, அதாவது நீங்கள் வீட்டிலேருந்து கவுன்சிலிங்க்கு போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ கையில் கொண்டு போகணும் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு, அதையும் போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ ரீஃபண்டட் மணி வந்து 20 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். டேட் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரீஃபண்ட் லிஸ்ட் வந்ததுலேருந்து 20 நாளில் வந்துடும். அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, உங்களோட பேங்க் எந்த அளவுக்கு ஃபாஸ்டஸ்ட்டான பேங்க், நெட் பேங்கிங்கில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும்னு சொல்கிறான். ஸோ எந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்டில் எந்த கார்டில் பண்ணீங்களோ அந்த கார்ட்லேயே டேரெக்டாக இதாகிடும். அதனால் உங்களோட எந்த பேமெண்ட் பண்ண அந்த கம்ப்யூட்டர் ஷாப்ஸ் ஓனர் இருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு முறை இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி வைப்பது நல்லது. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு கீப் பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவ் டில் த ரீஃபண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? இன் விச் பேங்க் செக்யூரிட்டி அமௌண்ட் வில் பி ரீஃபண்டட்? ஸோ நீ நெஃப்ட் பண்ணியா அல்லது கிரெடிட் கார்டில் பண்ணியா, டெபிட் கார்டில் பண்ணியா, யூபிஐயில் பண்ணியா? ஏன்னா யூபிஐ வந்து இப்போ வந்து இது பண்ணுறதில்ல. அதனால் என்ன ப்ராசஸில் பண்ணி வந்துடும். ஸோ எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கான். எந்த அக்கௌண்ட் நம்பரில் போட்டியோ அந்த அக்கௌண்ட் அந்த கார்டுக்கு மட்டும்தான் வரும். சரியா? ஒரு சிலவங்க ஏடிஎம் கார்டில் வந்து 2 கார்டு வச்சுருப்பாங்க. சரியா? ஒரே பேங்க்குக்கு 2 கார்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இன்னும் விசா கார்டு, மாஸ்டர் கார்டு அப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் 2 கார்டில் நீ எந்த கார்டில் போட்டியோ அது மட்டும்தான் வரும். சரியா? இது ஒரு தெளிவு. அதன் பிறகு, சார் வாட் இஃப் ஹேப்பன்ஸ் த மிஸ்டேக், நான் வந்து 2 டைம் பே பண்ணிட்டேன் சார், என்ன சார் ஆகும்? அதுக்கு நான் என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கேன். அதாவது ஃபினான்ஷியல் கஸ்டோடியன்ட்ட உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ, அதாவது உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஃபினான்ஷியல் கஸ்டோடியன் வில் ரீஃபண்ட் த எக்ஸஸ் பேமெண்ட் இஃப் எனி ஆஸ் பர் த ரீஃபண்ட் பாலிசி. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டான், கேண்டிடேட் அப்ரோச் த ஃபினான்ஷியல், நீங்களாக அப்ரோச் பண்ணணும் ஆஃப்டர் 15 days ஆஃப் க்ளோசிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ. ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ க்ளோஸ் ஆன 15 daysக்கு பிறகு நீங்கள் ஃபினான்ஷியல் கஸ்டோடியனை காண்டாக்ட் பண்ணணும். ஃபினான்ஷியல் கஸ்டோடியன் வில் ரீஃபண்ட் த எக்ஸசிவ் பேமெண்ட் ஆஸ் பர் த ரீஃபண்ட் பாலிசி. சரி சார், எந்தெந்த கேஸ்லாம் ரீஃபண்ட் ஆகாது அப்படின்றத சொல்லுங்கள் சார். அடுத்தது, ஃபினான்ஷியல் கஸ்டோடியனோட இமெயில் ஐடி அடுத்ததில் வச்சுருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். இதனால தான் நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லென்த்தியாக கொடுக்குறதுக்கு காரணம், ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு விஷயம் கூட மாற்றியோ ஒரு விஷயத்த தெளிவில்லாமல் அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு கடமை உணர்வில் இவ்வளோ மிட் நைட்லேயும் நாங்கள் வந்து உங்களுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ இட்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். சரி, கண்டிப்பாக நீங்கள் கேட்குறீங்க, அத்தனை பேரண்ட்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறீங்க, ஒன்றும் அவங்களுக்கு வந்து இதுதான் பெரிய பெரிய நியூவஸ்டான ப்ராசஸாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ முதல்ல செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து எந்தெந்த சமயத்தில் தரப்பட மாட்டாது. முதல்ல ரவுண்ட் 2 ஜாயின் பண்ணலைனாலும், ஜாயின் கேண்டிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ அவைல் எக்ஸிட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது. தெளிவாக புரிஞ்சுங்க. ரவுண்ட் 2 ஜாயின் பண்ணலை, சரியா? நான் ஜாயின்ட் கிடச்சிருக்கு ஆனால் ஜாயின் பண்ணலை. 2வது ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அமௌண்ட் வராது. அடுத்தது 3rd ரவுண்டில், அதாவது உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காலேஜ் அலர்ட் ஆகிடுச்சு, பட் ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. அண்ட் இந்த 3rd ஸ்டேஜில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் இதிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் கவுன்சிலிங் எந்த இதுலேயும் அட்டன் பண்ண முடியாது. தமிழ்நாடும் இன்க்ளூடிங் ஸ்டேட் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ண முடியாது. அலர்ட் ஆகிடுச்சுன்னா, 3rdல அலர்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு அமைதியாக இருந்துடணும். சரியா? Candidate do not join the upgraded seat from round 1 and round 2 admitted seats. ரவுண்ட் 1ல், அதாவது நீங்கள் வந்து ரவுண்ட் 1ல் உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கும்,
அதுலேயும் ரவுண்ட் 2லேயும் அலர்ட் ஆகிருக்கும். 2லேயும் எக்ஸிட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து 3ர்டில் தான் பார்ப்போம் அப்படின்னு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. இஃப் த கேண்டிடேட் கிவ் ராங் இன்ஃபர்மேஷன் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்பையும் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க பின்னாடி செக் பண்ணும்போது, ஏன்னா கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க, லேட்டர் கூட உங்களோட சீட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாட் அப்கிரேடட் கேண்டிடேட் ஃப்ரம் ரவுண்ட் 1 ரிசைன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஜாயின்ட் சீட் ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட் R2 ரிசல்ட். அதாவது நீங்கள் ரவுண்ட் 1 பண்ணியிருக்கீங்க, அப்கிரேட் பண்ணலை, பட் நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அந்த எக்ஸிட்ன்றது ரவுண்ட் 2வோட ரிசல்ட் வெளியே வந்துருச்சு. அந்த ரவுண்ட் 2 ரிசல்ட் வெளிவந்த பிறகு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆக்கப்படாது. சரி, கேண்டிடேட் ரிசைன்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் சீட் த்ரூ ஆஃப்லைன் மோட். ஆஃப்லைனாக நீங்கள் போயிட்டு ஆன்லைனுக்கு தெரியாமல் நீங்கள் போய்ட்டு காலேஜ்லேயே வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு இதாக பண்ணிடுறீங்க அப்படின்னாலும், ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் பண்ணாலும் அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. சரியா? அப்புறம் நான் கம்ப்ளைன்ஸ் வித் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணனாலும் இந்த மாதிரி ஆகாது, ரீஃபண்ட் ஆகாது. கேண்டிடேட் வித்ரா தயர் அட்மிட்டட் சீட்ஸ் அலாட்டட் த்ரூ அது ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டில் அலாட் ஆன சீட்ஸையும் நீங்கள் விட் பண்ணிங்கனாலும் அமௌண்ட் கிடையாது. இவ்வளோ தாங்க. அண்ட் இது எப்படி வந்து ஃபினான்ஷியல் கஸ்டோடியன் வந்து நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபினான்ஷியல் கஸ்டோடியன் கேண்டிடேட் நீ நாட் அப்ரோச், அதாவது ரீஃபண்டுக்காக நீங்கள் பண்ண தேவையில்லை. செக்யூரிட்டி மணிக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரீஃபண்ட் டேட்டு எல்லாத்தையும் பப்ளிஷ் வந்து ஒரு லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பிடிஎஃப் மாதிரி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க AICCCல. இதில் யார் யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் செய்யப்படுகிறதா நேம், எந்த டேட்டில் அவங்க பே பண்ணாங்க, ட்ரான்சாக்ஷன் ஆகிறதுக்கான மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. திஸ் ஃபண்ட் வில் பி கிரெடிட்டட் டிபெண்ட் அப்பான் த, அதான் சொல்லியிருக்கேன், லெவல் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் யுவர் கேண்டிடேட்ஸ் பேங்க். உங்களோட பேங்க் எந்த அளவுக்கு டிஜிட்டலைசேஷன்ஸில் அதிகமாக இணைஞ்சிருக்கும் அதுக்கேற்ற போல் 2 நாள்லையோ 3 நாள்லையோ 5 நாள்லையோ 10 நாள்லையோ உள்ளே வந்து சேர்ந்துடும். மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது 2 to 15 days வந்து எடுத்துக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கான். பட் ப்ரீவியஸாக ஒரு இடத்துல சொல்லியிருந்தான் 20 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றத சொல்லியிருந்தான். 20 வேலை நாட்களில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சொல்லியிருந்தான். அது மேக்ஸிமம் ஒரு 15 days எடுத்துக்கலாம். நம்ம ஹவு டு ஐ கான்டாக்ட் ஃபினான்ஷியல் இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ், நம்ம முன்னாடி ஒரு ஸ்டேட்டில் சொல்லியிருந்தோம், சார் நான் டபுள் பேமெண்ட் பண்ணிட்டேன், எப்போ நான் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அதில் இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, finance-AACC.AIIA.gov.in அப்படின்ற இமெயில் ஐடிக்கு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக மெயில் பண்ணணும். இந்த மாதிரி சார், இந்த இன்ஃபர்மேஷன் என்னோடய கேண்டிடேட் நான் இது, என்னோடய பெயர் ஃபுல் நேம், அப்புறம் என்னோடய ரோல் நம்பர் இது, இந்த ஏஐபிஜி அந்த கவுன்சிலிங் இப்போ அந்த AICCCயோட இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், என்னோட நீட்டோட ரேங்க் வந்து இந்த நம்பரு, ரோல் நம்பர் இது, ஸோ நான் இந்த மாதிரி டபுள் பேமெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு இதை வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஃபார்முலா ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக தே வில் சப்போர்ட். சரியா? அதன் பிறகு இன்னொரு விஷயம், சார் நான் வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஃபாரினில் நான் படிக்க முடியல சார், எனக்கு ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி அமௌண்ட் 20,000 கட்ட முடியல, ஸோ அந்த ஃபீஸை வந்து ஃபாரின்லேருந்து எனக்கு ஒரு அண்ணன் பே பண்ணாங்க அப்படின்னு அவங்களோட அக்கௌண்ட்டில் பே பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க உள்ளூரில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து பே பண்ணிட்டா கண்டிப்பாக அதில் ரீஃபண்ட் ஆகிடும். பட் இப்போ யூஎஸில் இருக்கிறாங்க, யூஎஸில் உள்ள ஒரு அக்கௌண்ட்டில் அங்கேருந்து பே பண்ணியிருக்காங்க, அந்த பேங்க்லேருந்து பண்ணினா அந்த பேங்க்லேருந்து ரீஃபண்ட் வில் பி கிரெடிட்டட் டு NRO அக்கௌண்ட் ஒன்லி, NRI அக்கௌண்ட்டில் போகப்படாது. ஸோ இந்த அமௌண்ட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபண்ட் அவைலபிள் அந்த NRI அக்கௌண்ட்டில் இருந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கில் சொல்லி அதன் பிறகு அடுத்த முறையில் அங்கே எழுதி கொடுத்து அதன் பிறகு வாங்க வேண்டியிருக்கும். இதுக்கு கேண்டிடேட் வந்து ஃபினான்ஷியல் அந்த AICCC இது வந்து கஸ்டடியனை வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுதான் பேசிக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுங்க. மேக்ஸிமம் இந்த ஃபண்ட் ரிலேட்டடாக, ரீஃபண்ட் ரிலேட்டடாக நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு தேவையான பதிலாக கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.